தம்பி. யார் பேசுறது? யார் நீங்கள்? நான் தான் கடவுள் பேசுகிறேன். இன்னும் கொஞ்ச நேரங்களில் நீ இறந்து விடுவாய். நான் சாவ போறேனா? நான் ஏன் சாவணும்? நான் என்ன பண்ணேன்? நான் எதுக்காக சாவ போறேன்னு எனக்கே தெரியலையே. உனக்கான ஆயுள் காலம் முடிந்து விட்டது. அதனால் தான் நீ சாக போகிறாய். கடவுளே ப்ளீஸ் கடவுளே, எங்கள் அம்மா மட்டும் பார்த்துக்கிறேன். எங்கள் கடவுளே, எங்கள் அம்மா தான் கடவுளே, எல்லாமே எங்கள் அம்மா மட்டும் பார்த்துக்கிறேன். ப்ளீஸ் அது மட்டும் எனக்கு நான் ஒரு மினிட்ல எங்கள் அம்மா மட்டும் பார்த்துக்கிறேன். ப்ளீஸ் கடவுளே, அதை மட்டும் எனக்கு கொண்டுறத கடவுளே, எங்கள் அம்மா மட்டும் பார்த்துக்கிறேன் ப்ளீஸ். சந்தோஷ் மாதிரியா இருக்கு. சந்தோஷே இங்க வாடா. ஏன்டா இப்படி மூச்சு வாங்க வந்து? சந்தோஷே வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்டா. ஏன்டா வேலைக்கெல்லாம் போறியா? வேலைக்குலாம் போயிட்டான்டா இருக்கு. எப்போ ஊர்ல இருந்து வந்த? நான் இப்போ தான் இன்னைக்கு தான் வந்தேன். வெளியே பார்க்கலாம் அந்த அம்மா பார்க்க போயிட்டு. அம்மா அப்பா எப்படி இருக்காங்க? அதான் மதியம் சாப்பிட்டே இல்லை. எவ்வளோ நான் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். சரிடா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரேன்டா. சரிடா. சரி, கொஞ்சம் டைம் இருக்கு, வந்துட்டு பேசிட்டு போயிடலாம். ஐயோ, எங்க அம்மா போனோம். உனக்கான நேரங்கள் முடிந்து விட்டது. இன்னும் 5 வினாடிகளில் நீ இறந்து விடுவாய். எங்கள் அம்மா மட்டும் பார்த்துக்கிறேன் ப்ளீஸ். எங்கள் அம்மா மட்டும் பார்த்துக்கிறேன். எங்கள் அம்மா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ப்ளீஸ். எங்கள் அம்மா மட்டும் பார்க்க கொடுங்க. பார்த்துட்டு கூட நீ சாவடிச்சிருக்கடவுள் ப்ளீஸ் கடவுள், மன்னிச்சிருங்க. நீ எதற்காக என்னிடம் டைம் கேட்டாய்? உன்னுடைய அம்மா பார்க்க வேண்டும் காரணத்தால் மட்டுமே டைம் கேட்டாய். ஆனால் நீ அதை தவிர மற்ற எல்லாத்தையும் நீ பார்த்தனால் உன்னுடைய வினாடிகளை நீ இழந்து விட்டாய். இப்போ என்ன புரிகிறது உனக்கு? நம்ம எதை நோக்கி போகிறோமோ அதை நோக்கி மட்டுமே செல்ல வேண்டும். காலம் ரொம்ப சிறிது, அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.